எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் யமகண்டத்தில் இந்த ஒரு பொருளை உங்கள் தலையை சுற்றி போடுங்கள். கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், கடனே வராது, வறுமையும் இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம மேலே அந்த ஒரு திருஷ்டியோ இல்லை ஏதோ ஒரு கெட்டது, எப்போ பாரு ஒரு வறுமை நிலை, எப்போ பாரு ஒரு மூதேவி அடைஞ்சா மாதிரி ஒரு நிலை, அப்படி இருக்கும்போது நம்ம கையில் பணம் காசு தங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி லேட்டாக ஆகும். அவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோவிலுக்கு போயிட்டு வரணும். அடிக்கடி நீங்கள் கோவிலுக்கு போனீங்கனாலே உங்களுடைய ஆறா கலைக்கப்படும். அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லைங்களா, சுவாமி அபிஷேகம் பண்ணும்போது அதை நீங்கள் கண்குளிர பார்க்கணும். அந்த இடத்துல நீங்கள் உட்காரணும். தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மேலே இருக்கிற அந்த ஆறாக்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணுன்னா தெளிவு பெறும். நம்ம மேலே இருக்கிற அந்த கெட்ட எப்படி சொல்கிறது, வறுமையான ஒரு நிலை, எப்போ பாரு ஒரு வறட்சியான ஒரு நிலை, கடன் பிரச்சனை, யாராவது நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொந்த பந்தத்துக்குள்ளே கும்பலாக இருக்கிறவங்க திடீர்னு ஒன்றா சேருவாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்மளை மட்டும் ஒரு வீழ்ச்சி அடைகிற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் எப்படா தாங்கிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, இப்போ ஏதோ ஒன்று நம்ம ஏதோ செஞ்சிட்டோம் அதையே குத்தி குத்தி காட்டுவாங்க. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் மாறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணுற இடத்துல நீங்கள் உட்காருங்க. சுவாமி எந்த சுவாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அபிஷேக நீரை எடுத்து நம்ம மேலே தெளிச்சிக்கணும். எப்பவுமே ஒன்று சொல்லுவோம், உடம்பு சரியில்லை, இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கே ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உடனே என்ன பண்ணும், விபூதியை எடுத்து நெத்திக்கு இட்டுக்குன்னு தலையில் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்மளே போட்டுக்கலாம். எப்பவுமே விபூதி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளே செஞ்சுக்கலாம். நம்மளே குழந்தைங்களை வேண்டிக்கிட்டு தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த விபூதி எடுத்து குழந்தைங்க தலையில் போடுறது உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே இன்றைக்கி யமகண்டம் ஒரு விசேஷமான ஏதாவது இந்த கெட்டது கழியறதுக்கு யமகண்டத்தில் செஞ்சால் நல்ல ஒரு விடுபடலாம். அது யமகண்டம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12 to 1:30 யமகண்டம். இப்போ ஏதாவது ஒரு விசேஷம் வச்சுக்கிறவங்க கூட காலையில் இந்த 12 மணிக்குள்ளே விசேஷத்தை முடிச்சுருவாங்க. அதனால் 12, 1:30 யமகண்டம் வருது அப்படின்றதுக்காக அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கழிப்பு கழிக்கிறது, ஒரு செய்வினையை கழிக்கிறது, ஒரு திருஷ்டி கழிக்கிறது செய்யலாம். பகல்லையும் திருஷ்டி கழிக்கலாம், தவறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த யமகண்ட நேரத்தை இன்றைக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போது நான் படத்தில் காட்டிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். இந்த கேது பகவானை நினச்சிக்கோங்க. எப்பவுமே இவர் நீங்கள் இவரை வணங்கிட்டு வர வர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை ஒன்று செஞ்சாலும் நல்லது, நீங்கள் அந்த கேது பகவான்கிட்ட போயிட்டு வச்சு இதை செஞ்சாலும் நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே கூட இதை பண்ணிக்கலாம். எப்பவுமே கடன் பிரச்சனை அப்படின்னாலே கழுத்தை நெரிக்குதுமா கடன் பிரச்சனை. ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நம்ம ஒரு சில விஷயங்களை இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆறாக்கள் கலைக்கப்படும். நம்ம தலையை சுற்றி நம்ம போட போகிறோம். அப்போ என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் படிப்படியாக. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை யமகண்டத்தில் செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சப்போஸ் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க, யமகண்டம் தாண்டிடுச்சு அப்படின்னா, நான் இந்த வீடியோ நேற்றே போடணுன்னு தான் நான் எடிட் பண்ணி வச்சேன். ஆனால் எனக்கு நேற்று கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால போட முடியல. இப்போ இன்றைக்கி இந்த போட்டுருவோம், காலையிலேயே இதை நான் போட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாம். நவக்கிரகம் இருக்குது இல்லைங்களா, அந்த சன்னதிக்கு ஃபஸ்ட்டு போங்க. யமகண்டத்து நேரத்தில் சில நேரத்தில் கோயில் மூடி இருப்பாங்க, 12, 1:30 எங்கேயுமே மூடிடுவாங்க கோவில். ஆனால் அதுக்கு முன்னாடியே கோவில் வாசலில் கூட இதை வச்சு நம்ம செய்யலாம், ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கிட்டே செய்யாமல் கோவில் வாசலில் வச்சு இதை நம்ம செய்யலாம். சப்போஸ் கோவில் ரொம்ப தூரமாக என்னால் செய்ய முடியாது, நான் வீட்டுக்கிட்டே செஞ்சுக்கிறேம்மான்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு இந்த பொருளை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அது என்னென்னா கொள்ளு. இந்த கொள்ளு என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த பாவத்தை கலைக்கக்கூடியது, நம்மளுடைய சாபத்தை கலைக்கக்கூடியது, நம்மளுடைய கடன் பிரச்சனையை அப்படியே 100% அடித்து ஒழிக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இதை செய்ய 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 தான் நம்மளுக்கு பலனே உண்டு.
எந்த திசை பார்த்து நிற்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக நீங்கள் இதை நம்பி நீங்கள் செய்யுங்க. எப்போவுமே நம்ம நவகிரகத்தை ஒரு முறை வலம் வரவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் 9 கோள்கள் அங்கே இருக்கிறதுனால 9 பேரையும் 9 வாரம் வலம் வாங்க அந்த நவகிரகத்தை தனியாக. ரொம்ப நல்லது நடக்கும். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, சூரியனை கண்ட பனி போல் விலகிடுச்சுமா, பரவாயில்ல. ஒரு சிலர் வீடியோ பார்த்துட்டு செஞ்ச உடனே எனக்கு சரியாகலைன்றாங்க. நாளடைவில் எப்பவுமே இந்த பரிகாரங்கள், இந்த பூஜைகள் எப்பவுமே இன்றைக்கி நான் செஞ்ச நாளைக்கு எனக்கு பலன் அடைஞ்சிருச்சுன்றது கிடையாது. எப்பவுமே சித்த வைத்தியம் மாதிரி உடம்புல ஊறி தான் அது வேலை செய்யும். ஆனால் திரும்ப வராது. தொடர்ந்து நம்ம இந்த பூஜை பொருட்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கெலாம் மனசு கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவேன், விளக்கு தான் ஏற்றி வைப்பேன். அது பகலில் 12 மணி நேரத்தில் ஏற்ற முடியாது, மாலை நேரத்தில் ஏற்றி வைப்பேன், காலை நேரத்தில் ஏற்றி வைப்பேன். குளித்து முடித்த உடனே போய் விளக்கேற்றுவேன். அந்த மாதிரிலாம் எப்போ நினைக்கிறேனோ நான் போய் விளக்கேற்றி வச்சுருவேன். அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வம் பார்த்துக்கும், பரந்தாமனிடம் ஒப்படைப்போம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவேன். எந்த கவலையாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒப்படைச்சிருவேன். இப்போ இந்த கொல்லை கையில் எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் வச்சுக்கோங்க, வலது கையில் வச்சுக்கிட்டு, கேது பகவானே என்னுடைய என் கடன் பிரச்சனை எனக்கு காணாமல் போக. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி. அதனால் இன்றைய தினம் ரொம்ப நல்ல நாள். நிறைய பேர் இந்த காலபைரவருக்கு போயிட்டு விளக்கு போடுறவங்களா இருந்தால் போடுங்க இன்றைய தினத்தில். 2வது காலபைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. பூசணிக்காயில் விளக்கேற்றுறவங்க ஏற்றுவாங்க, அதை ஏற்றுங்க. இதெல்லாம் செய்ய மிளகு தீபம் போடுங்க. மிளகு தீபம் போடுங்க, பூசணிக்காயில் விளக்கேற்றுங்க, தேங்காயில் விளக்கேற்றி வைங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றி. ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் செய்ய தாங்க நம்மளுக்கு கடனே வராது. நம்மளுடைய சந்ததியர் நல்லாயிருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்மளுக்கு சந்ததியர் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கடைப்பிடிங்க மாலை நேரத்தில் போயிட்டு. ஏன்னா எல்லா கோவில்களையும் வளர்பிறை அஷ்டமின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு. நீங்கள் எப்போவுமே நல்லா கவனித்து பாருங்களேன். பணம் வேணும்னாலும் அவர் காலை தான் பிடிக்கணும், கடன் அடையணுன்னாலும் அவர் காலை தான் பிடிக்கணும். அப்போ பணம் வந்தால் தானே கடன் அடையும். கண்டிப்பாக பணம் வரும். ராஜ வாழ்க்கை வாழலாம் நம்ம காலபைரவரை வணங்கிட்டு வந்தோம்னா. சரி, கையில் கொள்ளை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு, இல்லை நீங்கள் எங்கள் வீட்டில் வாசலில் நின்னா என்னை ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறாங்கம்மா, என்னென்னு கேட்குறாங்கம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல கூட இந்த இந்த அடியில் எதுவுமே பூந்துக்காத இடமா இருக்கணும், நல்ல ஒரு ஹாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இடத்துல நின்றுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு, கேது பகவானே என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிடணும், என் கடனெல்லாம் தீர்ந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேண்டிக்கிட்டு தலையை 3 முறை இந்த கையில் இருக்கிற கொள்ளு ஓரளவுக்கு எவ்வளோ 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ளங்கையில் வச்சுக்கோங்களேன், நல்லா மூடிக்கோங்க. அப்படியே தலையை சுற்றி அப்படியே போட்டுருங்க கீழே போட்டுட்டு, இது நம்ம தலையை சுற்றி போடுறமேம்மா நம்ம வீட்டுக்குள்ளே போடலாமான்னா போடலாம், தவறு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு துணி வச்சு அதை கூட்டி எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க. அது எப்படியாவது தண்ணி பாடுற நேரத்தில் முளைச்சாலும் முளைக்கும், இல்லை யாராவது பறவைகளாகட்டும் இல்லை எறும்புகளாகட்டும் இழுத்துட்டு போனாலும் போகும். அதை நீங்கள் வெளியில் போட்டுறது தான் நல்லது. இதை மாதிரி நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் கரெக்டாக 12 மணிக்கு 12:30 யமகண்டத்தில் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நல்லதே நடக்கும். நான் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.